சினிமா துறையில் வந்து நல்ல டெவலப் ஆகிறது, உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேமை செட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். அரசியல்வாதிகள், கடக ராசியை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு இனிமேல் பிரச்சனை கிடையாது. இவ்வளோ நாள் கடந்து வந்துட்டீங்க, இனிமேல் உங்களுக்கு நல்ல அமைப்புகள் தானாக தேடி வரும். வரதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறதுல தான் இருக்குது. நீங்கள் வந்து எப்படி மக்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு எப்படி கிடைக்குதோ அதை நீங்கள் பல மடங்காக பெருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சாலே போதும். மீடியா சப்போர்ட் கிடைக்கும், கட்சியோட ஆதரவுகள் கிடைக்கும். எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு மீடியா லைம் லைட்லேயே இருந்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு மக்கள் உங்களை ரொம்ப கிரேஸ் ஆயிடுவாங்க. ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல அதிர்ஷ்டங்கள் இருக்குது. சில பரிகாரங்களை செஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நீங்கள் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே கடக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சொத்து விலங்குகள்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே மாறி உங்களுக்கு வரக்கூடிய சொத்துக்கள் தானாக வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக உங்களுக்கு மாறிடும். கடன் ரீதியாக என்ன கமிட்மெண்ட்லாம் இருந்தீங்களோ அது எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே இருக்குது. திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், நல்ல ஒரு ராஜயோக அமைப்புகள்லாம் இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.